ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் தேவையான ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 20 பல்கிட்ட பூண்டு வந்து ஒன்றும் அதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 7-8 தக்காளி வந்து பழமாக எடுத்து நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். புளி வந்து ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் பழம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நல்லா புளியை வந்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதிலே வந்து மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்க்கலை. அதனால் நான் மிளகாத்தூளே வந்து எனக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கரெக்டாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். என் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7-8 தக்காளி பழமாக எடுத்து வச்சு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதிலே நான் உப்பும் போட்டுக்கிட்டேன். எனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பும் போட்டு நல்லா வந்து நான் கரைச்சி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க வடகம் ஆட் பண்ண போகிறேன். நான் வெளியில் வாங்க மாட்டேன். வடகம் நல்லா பொரிஞ்சோடனே அதில் வந்து நான் வந்து வெந்தயம் ஆட் பண்ண போகிறேன். வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு கை கொஞ்சோண்டு ஜீரகம், நெல் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி 1-2 தட்டி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் குழம்பு நிறைய வைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக வைக்கும் போது ஆனியன், தக்காளி எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மொத்தமாக வந்து ஒரு 10 தக்காளி அளவுக்கு எடுத்தேன். அதில் வந்து 2 தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டு மீதி ஒரு 8 தக்காளி அளவுக்கு அரைச்சி அந்த புளி கூடையே நான் கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரே மீன் நல்லா பெரிய மீனாக வாங்கிட்டு வந்தாங்க. ஒரே ஒரு மீனே ஒரு 3 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்க மாதிரி பெரிய மீன். அதில் வந்து நான் தலைப்பாகம், வால் அந்த மாதிரி இருக்கிறது மட்டும் குழம்புக்கு எடுத்துருக்கேன். மீதியெல்லாம் நான் வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதுக்கெல்லாம் நான் குழம்பு வைக்கிறதுக்காக இந்த மீன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம், தக்காளி ரெண்டுமே நல்லா மசிஞ்சு வெந்து வர ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சியில் இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக இதில் தண்ணியை கலந்து இதில் நான் ஊற்றிக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இறக்கும் போது மீனை போட்டு ஒரு கொதி விட்டு இறக்குனா கரெக்டாக இருக்கும். நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துருச்சு. ஆக்சுவலாக நான் இந்த அளவுக்கு குழம்பு கூட்டி வச்சா நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கலாம்.
ஃபிஷ்ஷு போடும்போது ஒரு ஃபிஷ் போட்ட இடத்துல இன்னொரு ஃபிஷ் போடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. அப்போலாம் வந்து எல்லாமே நல்லா ஈவனாக இருக்கும். ரொம்ப கொதிக்க விட்டாலும் ஃபிஷ்ஷோட ஃப்ளஷ்லாம் வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால நீங்கள் வந்து குழம்பு நிறுத்துகிற ஸ்டேஜில் தான் ஃபிஷ் ஆட் பண்ணணும். இது ஃபிஷ் போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா பெருசாக ஒரு கொதி விட்டுட்டு அப்படியே நம்ம நிறுத்திடலாம். அவ்வளோதான், சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.